நான் உங்க ராஜா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ப்ராப்ஸ். இப்ப வந்து நம்ம லிஸ்ட் வியூ பில்டர் அந்த மாதிரி விஜெட்ஸ் எல்லாமே நிறைய பார்த்துட்டோம். இப்ப முக்கியமான விஷயம் ப்ராப்ஸ். ஓகேவா? இப்ப ப்ராப்ஸ்னா என்ன அப்படின்னா, இப்ப என்கிட்ட ஒரு காம்பனன்ட் இருக்கு. காம்பனன்ட்னா விஜெட் தான். அந்த விஜெட் வந்து என்னால ரீயூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நான் தனியா இன்னொரு ஃபைல்ல போட்டு எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் தேவையோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? இப்ப எப்படின்னா சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நம்ம இங்க லிஸ்ட் வியூல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த பேடிங் விஜெட் தான் ரிப்பீட்டேட்டிவா வந்துகிட்டே இருக்கு. இந்த பேடிங் விஜெட்ல வந்து பேடிங் விஜெட்டை நான் வேற எங்கேயாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதே பாக்ஸை எனக்கு வேற எங்கேயாவது காமிக்கணும்னு நினைச்சா கூட என்னால யூஸ் பண்ணிக்க முடியும். கரெக்டா? அப்ப இந்த இந்த விஜெட்ல எந்தெந்த டேட்டாலாம் வந்து மாறிக்கிட்டே இருக்க டேட்டா அப்படின்றத ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ஓகேவா? அந்த டேட்டாவை நம்ம ப்ராப்ஸா வாங்கிக்கலாம். ப்ராப்ஸ்னா ஒன்றும் இல்லை, ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு அர்த்தம். இப்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு சேர், ஒரு கடைக்கு ஒரு சேர் வாங்க போறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சேருக்கு எனக்கு ப்ளூ பிரிண்ட் இருக்கும். நான் ஒரு எக்ஸோ ஸ்கெலிட்டன் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 டிசைன். அந்த கஸ்டமரோட நீடை பொறுத்து நான் அந்த சேரோட கலர் மாத்துறதோ, அந்த சேரோட லெதர், அந்த அந்த சீட்டிங் குஷன்ஸ், அந்த பஞ்சு வைக்கிறது, அதெல்லாமே நம்ம மாத்தலாம். கரெக்டா? அப்ப எதெல்லாம் இங்க ப்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கலர் ப்ராப்ஸா இருக்கலாம், இல்ல அந்த ஹேண்டில் வேணுமா வேணாமான்றதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது அந்த கஸ்டமருக்கு தேவையானத அந்த ஃபீச்சர்ஸை நான் கொடுப்பேன். நீங்க எனக்கு என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அதை பேஸ் பண்ணி நான் அந்த அவுட்புட் கொடுப்பேன் அப்படின்றது தான் ப்ராப்ஸ். ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ். அப்ப இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இந்த பேடிங்கிற விஜெட் தான் ரிப்பிட்டேட்டிவா வந்துட்டே இருக்கு. இந்த பேடிங்கிற விஜெட் நம்ம தனி ஒரு விஜெட் ஃபைல்ல போட்டுடலாம். அந்த விஜெட் ஃபைல்ல போட்டுட்டு அந்த விஜெட்டை நம்ம இங்க கன்சியூம் பண்ணிக்கலாம். அது கன்சியூம் பண்ணும்போது என்னென்னலாம் சேஞ்ச் ஆகணுமோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பர்ட்டி வழியா வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ இங்க எதெல்லாம் சேஞ்ச் ஆகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலர்ஸ் டாட் ஆம்பர் இது மாறிக்கிட்டே இருக்கலாம். வேற என்ன மாறலாம்? இந்த பேடிங் மாறிக்கிட்டே இருக்கலாம், இந்த ஹைட் மாறிக்கிட்டே இருக்கலாம், இந்த டேட்டா, அதாவது இங்க வந்து பாத்தீங்களா, இந்த டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ், அந்த டேட்டா 1, டேட்டா 2, டேட்டா 3 இது மாறிக்கிட்டே இருக்கு. கரெக்டா? அப்ப இது எல்லாத்தையுமே நம்மளால ஒரு ப்ராப்பர்ட்டியா மாத்த முடியும். ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா, இந்த கண்டெய்னர்ன்றதே ஒரு விஜெட் தான். இந்த விஜெட்டோட ப்ராப்பர்ட்டிஸ் தான் கலரு, ஹைட், சைடு. புரியுதா? அதே மாதிரிதான் இப்ப இந்த பேடிங்னு பார்த்தோம்னா இது ஒரு விஜெட். இதோட ப்ராப்ஸ் என்னன்னா பேடிங், சைல்டு. தெரியுதா? இப்ப இந்த கண்டெய்னர்ன்ற விஜெட் குள்ள போறேன். இது இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ள கொடுத்துருக்க எல்லாமே வந்து ப்ராப்பர்ட்டிஸ். இது பேர் தான் ப்ராப்ஸ். சரி, இந்த ப்ராப்ஸ் எதுக்கு இருக்கு அப்படின்னா பாத்தீங்கன்னா ரீயூசபிலிட்டிக்கு தான். இப்ப இந்த பேடிங் விஜெட் நான் எங்க வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, இவ்வளவு பேடிங் கொடு அப்படின்னு சொல்லிருக்கணும். எதுக்கு கொடுக்கணும் அப்படின்றது, எதுக்கு அந்த பேடிங் கொடுக்கணும், கண்டெய்னருக்கா எதுக்கு கொடுக்கணும், எந்த விஜெட் கொடுக்கணும் அப்படின்றது தான் நம்ம அங்க ஸ்பெசிஃபை பண்ணி சொல்ல போறோம். அப்ப அதே மாதிரிதான் நீங்க கஸ்டமர் ஜென்ரேட் பண்ற விஜெட்டை ஜென்ரேட் பண்ணிட்டு அதுக்கு என்னென்னலாம் சேஞ்ச் ஆகுதோ அதை ப்ராப்பர்ட்டியா கொடுத்தீங்கன்னா அதை நீங்க நிறைய இடத்துல ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ப்ராப்பர்ட்டியோட முக்கியமான விஷயம். சரி, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். இப்போ நான் ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். இது என்ன பண்ணலாம் அப்படின்னா, லிஸ்ட், சிங்கிள் லிஸ்ட்னு வச்சுப்போமா. சிங்கிள் லிஸ்ட் அப்படின்னு வச்சுப்போம். டாட் டாட் இந்த ஃபைலு, இதுதான் அந்த காமனா யூஸ் பண்ண போற விஜெட்டோட ஃபைல்னு வச்சுப்போம். சிம்பிள் டெக்னிக் என்னன்னா, விஎஸ் கோட்ல எஸ்டி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டேட்ஃபுல் விஜெட்டா ஸ்டேட்லெஸ் விஜெட் கிரியேட் பண்றதுக்கு அதுவே உங்களுக்கு சின்டாக்ஸ் கொடுத்துரும். நீங்க ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணாலே போதும். நம்ம இப்போ வெறும் ஸ்டேட்லெஸ் விஜெட்டா வச்சுப்போம். ஓகேவா? ஸ்டேட் பத்தி நான் அடுத்த வீடியோல சொல்றேன். ஸ்டேட்ஃபுல் விஜெட், ஸ்டேட்லெஸ் விஜெட் இது. இப்போ நான் ஜஸ்ட் பேக் ஸ்பேஸ் கொடுத்துருங்க, கொடுத்துட்டு ஜஸ்ட் சிங்கிள் விஜெட் அப்படின்னு வச்சுப்போம். சும்மா பேரு. ஓகேவா? இப்ப இந்த சிங்கிள் விஜெட்ல வந்து ரிட்டர்ன் கொடுத்து நம்ம இங்க வச்சிருந்தோம்ல, இதை அப்படியே கட் பண்ணி எடுக்கணும். இந்த பேடிங்ல இருந்து டோட்டலா கட் பண்ணிட்டு இந்த சிங்கிள்ல வந்து பேஸ்ட் பண்ணி இது பண்ணிட்டோம். இதுக்கான இம்போர்ட் எல்லாம் கேட்குது. மெட்டீரியல் வந்து இந்த டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும்னு சொன்னேன். கரெக்டா? சரி, இப்ப நம்ம எப்படி இந்த ப்ராப்ஸை கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த இடம் இருக்குல்ல, இதுக்குள்ள வந்து இது வேணுமா வேணாமான்றத சொல்லணும். இங்க வந்து அது என்ன வேரியபிள் அப்படின்றத சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஃபைனல் போட்டுக்கோங்க. ஃபைனல் என்ன வேணும்? ஸ்ட்ரிங் டேட்டா. டேட்டா தான் மாறிக்கிட்டே இருக்க போகுது. இந்த டேட்டா வேணும். இந்த இடத்துல கமா திஸ் டாட் டேட்டா. நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், கிளாஸஸ்க்கான வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். கன்ஸ்ட்ரக்டர்ல எப்படி டிக்ளேர் பண்றது, ரெக்வயர்ட்னா என்னது அப்படின்றதான் சொல்லி கொடுத்துருப்பேன். கார்டில் வேணும்னா செக் பண்ணி பாருங்க. ரெக்வயர்ட்னா கண்டிப்பா இந்த டேட்டா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் இங்க ரெக்வயர்டுன்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல அது வரலாம் வராமையும் இருக்கலாம் அப்படின்னா நீங்க இந்த ரெக்வயர்டு எடுத்துட்டு கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கலாம். அப்ப என்ன ஆகும்னா டேட்டான்றது நல்லா வரவும் சான்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம். இந்த கொஸ்டின் மார்க் கொடுத்தீங்கன்னா டேட்டா நல்லா வரனா, எதுவுமே கொடுக்காம தான் நல்லுன்னு இருக்கும் அந்த டேட்டான்ற வேரியபிள்குள்ள.
சரி ஓகே, அதுக்கப்புறம் இங்க ஈக்குவல் டு கொடுத்து இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா இவங்க டேட்டா தரல அப்படின்னா நீ ஜஸ்ட் எம்டி ஸ்ட்ரிங் எடுத்துக்கோ டேட்டாவை அப்படின்றதுக்கு இது. இந்த 3 வகையா நம்ம வந்து ப்ராப்பர்ட்டியை டினோட் பண்ணலாம். ஓகேவா? அதாவது நீங்க டேட்டா அந்த டேட்டான்ற வேரியபிளை டைரக்டா கொடுத்து கன்ஸ்ட்ரக்டர்ல திஸ் டாட் டேட்டா வந்து கண்டிப்பா இந்த விஜெட்டை கால் பண்ணும்போது கொடுத்துருக்கணும் அப்படின்றத கொடுத்துக்கலாம். நம்மளோட கேஸ்க்கு அப்படி இருக்குன்னு வச்சுக்கோம் இப்போதைக்கு. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எழுதி வச்சிடலாம். இப்போ இந்த ஃபைனல் ஸ்ட்ரிங் டேட்டான்றது கண்டிப்பா கொடுக்கணும் இந்த விஜெட்டை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. இந்த டேட்டாவை தான் நான் இங்க எடுத்துட்டு போய் காமிக்க போறேன் டெக்ஸ்ட் மாறிட்டு இருக்கும்போது. அப்புறம் கலர்ஸ் இருக்கு. கலர்ஸ் என்ன டைப்னு பாருங்க. கலர்ன்றது கலர் டைப்ல தான் அது வாங்குது. அப்ப நான் என்ன பண்ணலாம், ஃபைனல் கலர் கலர்னு வச்சுப்போம். இப்ப கமா திஸ் டாட் கலர். கலர் எதுவுமே கொடுக்கல அப்படின்னா நீ கலர்ஸ் டாட் ஆம்பர் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கலாமா? இது ரெண்டாவது எக்ஸாம்பிள். அதாவது கலர்ன்றது வரும், இன்கேஸ் யாரோ தரல அப்படின்னா நீ கலர்ஸ் டாட் ஆம்பர் டிஃபால்ட்டா எடுத்துக்கோ, டிஃபால்ட் வேல்யூ கொடுத்துட்டோம். ஓகேவா? இந்த கலரை எடுத்து நம்ம இங்க டைரக்டா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி பேடிங் கொடுக்கறதுக்கும் நீங்க அந்த மாதிரி வச்சுக்கலாம். பேடிங்க்கு வந்து டபுள் வாங்குது அப்படின்னா ஃபைனல் DOUBLE டபுள் பேடிங் ஏரியா அப்படின்னு கொடுத்துக்கலாம். பேடிங் ஏரியா எவ்வளவு இருக்கணும் அப்படின்றது அவங்க பேடிங் ஏரியா தராமையும் இருக்கலாம். கரெக்டா? திஸ் டாட் பேடிங் ஏரியா. அப்ப இங்க கொஸ்டின் மார்க் போட்டா பேடிங் ஏரியா வராமையும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கும். அப்ப இன்கேஸ் இன்னொன்னு என்னன்னா, இங்க பேடிங் ஏரியாவை நீங்க இங்க கொடுக்க போறீங்க டபுள்ல, ஆனா இது நல்லா கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த நல் இதுக்குள்ள நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஆல்னு கொடுத்து பேடிங் ஏரியா கொடுத்துருக்குது. டபுள் கொஸ்டின் மார்க் cannot be assigned to a டைப் டபுள். டபுள் கொஸ்டின் மார்க்ன்றது வேற டேட்டா டைப், டபுள்ன்றது வேற டேட்டா டைப். அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா நல் செக்னு ஒன்று இருக்கு, பக்கத்துல எக்ஸ்க்ளமேட்டரி கொடுத்துக்கலாம், இல்லைன்னா டபுள் கொஸ்டின் மார்க் 0.0 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேவா? இது கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். இது பேர் தான் நல் செக்னு வாங்க. ஓகேவா? டபுள் கொஸ்டின் மார்க் கொடுத்து 0.0ன்னு கொடுத்துக்கலாம். நீ பேடிங் இன்கேஸ் வந்து பேடிங் ஏரியா நீங்க கொடுக்கல அப்படின்னா 0.0ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இல்ல டிஃபைன்டா 10 வேணும் அப்படின்றதையும் நீங்க மார்க் பண்ணிக்கலாம். அப்ப இதுல எதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராப்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இங்க டேட்டா, கலர், பேடிங் ஏரியான்றதெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ். இதை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த விஜெட்டு கீழே இந்த ஃபைனல்னு கொடுத்துட்டு கன்ஸ்ட்ரக்டர்ல இதெல்லாம் எனக்கு வரும், இந்த சிம்பிள் விஜெட் எப்பப்பெல்லாம் கால் பண்றோம் அப்பெல்லாம் எனக்கு இந்த 3 பேராமீட்டர் கேட்கணும் அப்படின்னு சொல்லிடலாம். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சிங்கிள் விஜெட்டா, சிங்கிள் விஜெட் எனக்கு டேட்டான்றது கண்டிப்பா வேணும், அதனால ரெக்வயர்டுன்னு டைரக்டா வந்துடும். இதை என்னால் இது கொடுக்காம இருந்தேன் அப்படின்னா எரர். ஓகேவா? டேட்டா டேட்டா என்ன வரப்போகுது, இங்க மேல இருந்து வந்த டேட்டா தான் வரப்போகுது. கரெக்டா? டேட்டா ஆஃப் இண்டெக்ஸ் கொடுத்தா என்ன ஆகுது, அந்த பேடிங்க்கு எல்லாம் அதுக்கேற்ற மாதிரி வந்துருச்சு. கரெக்டா? இப்போ நான் சும்மா கலர்ஸ் மாத்தோமா, கலர் வந்து நம்ம கொடுக்காதனால கலர் டிஃபால்ட்டா அது என்ன எடுத்துச்சு, ஆம்பர் கலர் எடுத்துருச்சு. ஜஸ்ட் இப்போ ப்ளூன்னு மாத்தி பார்ப்போம், ப்ளூ கலர் மாறிடுச்சு. பாத்தீங்களா? பேடிங் கொடுக்காதனால தான் அந்த 10 பேடிங் வச்சிருக்கு. பேடிங் ஏரியா வந்து நம்ம 18 வச்சோம்னா அதுக்கேற்ற மாதிரி அது வந்து தெரியுதா? அப்ப ப்ராப்ன்றது ஒரு விஜெட்டை நீங்க ரீயூஸ் பண்ண போறீங்க. அப்ப அந்த விஜெட்டோட மாறுற டேட்டா எல்லாத்தையுமே நீங்க வந்து ப்ராப்பர்ட்டியா வாங்கி அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அந்த விஜெட்டை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த விஜெட்டை நீங்க மல்டிபிள் ஏரியாஸ்ல யூஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.